ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் தமிழச்சி. நான் உங்கள் அருள்மொழி. எல்லோரும் இப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஹால் தான் பார்க்க போகிறீங்க. அமேசான் ஹால் அப்படின்னா, ஸோ நான் அமேசான்லேருந்து கேட்ஜெட்ஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஒரு 5-6 திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட்டான ஒன்று வாங்கியிருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலுக்காக ஒரு அப்டேட்டுங்க. நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்போ தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட நான் பேச முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ DJI மைக் தான் வாங்கியிருக்கேன், வயர்லெஸ். இந்த மைக் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா ஷாப்பில் நான் வந்து பார்த்தேன். பட் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ என்னோடய லாஸ்ட் மைக் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மைக் நான் போட்டிருந்தேன். அந்த மைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் என்ன சொல்கிறது, சார்ஜ் நிற்காது, ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்காது. நான் பேசாமல் அந்த மைக்கை போட்டு ஒரு வீடியோ எடுத்தேங்க. என்ன வீடியோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே லோக்கல் ஷாப்பிங் பண்ணது எடுத்தேன். ஃபுல்லாக வாய்ஸே இல்லை. அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது மட்டும்தான் இருக்குது, மீதி ஃபுல்லாக வாய்ஸே இல்லை. அந்த மைக்கில் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு கூட அது எனக்கு நோட்டிஃபிகேஷன் கூட காமிக்கலை. ஸோ அதுலேருந்து நான் வந்து அந்த மைக்கை விட்டுட்டேன். இனிமேல் நம்ம வீடியோ எடுத்தால் இந்த மைக்கில் தான் எடுக்கணும். ஏன்னா இது 15 hours சார்ஜ் நிற்குமா, அவ்வளோ கிளாரிட்டி, நல்ல ஒரு பிராண்டட் மைக்கு. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் நான் செல்லோ டேப் போட்டு தான் ஒட்ட வச்சுருக்கேன். எஸ், இதை மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சில் வழக்கம் போல் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அந்த கைடு, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணுறது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, இந்த மைக்கோட ஸ்டிக்கர்ஸ், அந்த பிராண்டு ஸ்டிக்கர்ஸு. அப்புறம் இது வந்து நம்ம கேமராவோட கனெக்ட் பண்ணிக்க கேபிள். ஸோ அதுக்கப்புறம் சார்ஜபிள் இது. அதுக்கப்புறம் அந்த மைக் மேலே வைக்கிறதுக்கு இந்த என்ன சொல்கிறது, இது பேர் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இங்கே எல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றது இந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ், ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர், கேரிங் பவுச்சு, அப்புறம் ஹாட் ஷூ அடாப்டர், அண்ட் தென் விண்ட்ஸ்க்ரீன், மொபைல் ஸ்க்ரீன் அடாப்டர், மொபைல் ஃபோன் அடாப்டர். அதாவது மொபைல் ஃபோன் அடாப்டர் வந்து ஐஃபோன் 1, அப்புறம் டைப் C 1, அப்புறம் கேமரா, ஆடியோ கேபிள், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அப்புறம் வந்து அந்த கிளிப் மேக்னெட்டு, சார்ஜிங் கேபிள், இது எல்லாமே இருக்குது. இந்த பவுச்சு கூட 2 பார்ட்டிஷனாக இருக்குங்க. இதுக்குள்ளே மைக்கை போட்டு இப்படி அழகாக அப்படி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த மைக் கேஸ் பார்த்துடலாம். ஸோ எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்குது பாருங்கள், கையை விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து நிறையா சர்ச் பண்ணி இது எது பெஸ்ட் அப்படின்றத பார்த்து தான் இதை நான் வாங்கினேன். ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. ரிசீவர், அதாவது இது வந்து இது ரிசீவர், இது வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ மைக் டிரான்ஸ்மிட்டர். இதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி அழகாக இருக்குங்க. இதில் என்ன ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நம்ம எதையுமே தனித்தனியாக சார்ஜ் போட தேவையில்லை. 3யுமே ஒன்றா கேஸில் போட்டுட்டு பின்னாடி ஒன்றா சார்ஜ் போட்டால் போதும். ஸோ எல்லாமே ஒரே டைமில் சார்ஜ் ஆகிடும். ஸோ அது ஒன்று இதோட பெனிஃபிட். இன்னொன்று, இந்த மைக் வந்து இவ்வளோ குட்டியாக இருக்கா, இதை வந்து இதுக்கு கிளிப் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நம்ம வந்து இப்படியும் போட்டுக்கலாம். இன்னொன்று, இதில் இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஹார்டாக இருக்குது. இதை இப்படி உள்ளே வச்சு
மேலே இந்த மேக்னெட் வச்சிட்டோன்னா மைக்கே தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். ஸோ பார்க்கவும் நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்புறம் இந்த மைக்குக்கு மேலே வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த இதெல்லாம் வந்து கேட்காமல் இருக்கிறதுக்கு, வாய்ஸ் இன்னும் நல்லா கிளியராக கேட்கும். அதுக்கு இதை வந்து இது மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அழகாக இந்த ஷேப்பு கட்டிங்கோடு இது இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இந்த இதை வந்து நம்ம இப்படி உட்கார வைக்கலாம். போய் இப்படி வச்சோன்னே அது அப்படியே அழகாக போய் உட்காந்துக்குது. இதுக்கு வந்து 2 பின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஐஃபோன் பின், இன்னொன்று வந்து டைப் சி. இது நான் வந்து இதில் மாட்டியே வச்சுட்டேன், எடுக்க முடியல. எஸ். ஸோ இன்னொன்று வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்படி மாட்டிக்கலாம். இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதை இப்படி வச்சு, எஸ், நல்லா மேக்னெட், இதுவுமே மேக்னெட் தான். ஸோ வரவே வராது, நல்லா லூஸாகவே இல்லை, நல்லா போய் நல்லா டைட்டாக இருக்குது. இதுவுமே மேக்னெட் தான், மேக்னெட் மாதிரி போய் உட்காந்துக்குது. ஸோ இதுதான் வந்து ரிசீவர். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கேஸ் தான். நம்ம எடுத்துகிட்டு இப்படி வச்சோன்னா அதுவே மூடிக்குது. இப்படி நல்லா ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியுது. இப்போது நம்ம இந்த கேஸில் இந்த மைக்கை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃபுல்லாக பேச போகிறோம். ஓகே, ஸோ மைக் எடுத்துட்டேன், ரிசீவரும் எடுத்துட்டேன், அப்படியே நான் கனெக்ட் பண்ண போகிறேன், கேளுங்க. ஸோ ஆடியோ ரெக்கார்ட் த்ரூ யூஎஸ்பி மைக் அப்படின்னு வந்துருச்சு. என்னோடய வாய்ஸ் கேட்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த விண்ட்ஸ்க்ரீனும் மாட்டிட்டேன். எஸ், இப்போது நம்ம புது மைக்லேருந்து நம்ம பேச போகிறோம். நான் ஒரு மைக் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கனால ரிசீவர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைக்குரிய சிக்னல் தான் காமிக்குது. ஸோ இன்னொரு மைக் வந்து கேஸ்குள்ளேயே இருக்குது. ஸோ ஹாப்பி. இதை வந்து நான் அமேசானில் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா $250 பக்கம் வந்தது. நம்ம ஊர் காசுக்கு ஐ திங்க் நம்ம ஊரில் ஒரு 25,000 வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஹாப்பி. இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்கும் இப்போ நான் பேசுகிறதுக்கும் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்றது எனக்கே தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ் தான் வாங்கினேன். அது என்ன அப்படின்னா, இப்போது நான் மேக்ஸிமம் இங்கே வந்து இந்த சைடெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், யூஎஸ் சைடெலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் லோ நெக்காக தான் இருக்குது ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக வி நெக் அது மாதிரி லோ நெக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கமிசோல் இன்னர்ஸ் தான் வாங்கினேன். இது பாருங்களேன், இது இப்படி இருக்கும். இதை நம்ம போட்டுட்டோம்னா அழகாக நமக்கு இது வரைக்கும் வரும், இப்படி வரும், இது வரைக்கும் வரும். நமக்கு லோ நெக் வந்து அசிங்கமாக தெரியாது, நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 செட்டு, ஒயிட்டு, ஒரு பிளாக்கு, ஒரு கிரே, அப்புறம் ஒரு ஸ்கின் கலர். இது முக்கியமாக நான் லோ நெக் ட்ரெஸ்ஸுக்காக தான் வாங்கினேன். ஸோ இது நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்கூலில், அதாவது மெயினாக என் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எல்லாமே வந்து லேப்டாப்பில் தான் கொடுக்குறாங்க. லேப்டாப்பும் ஸ்கூல்லேயே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது லேப்டாப்னால் லேப்டாப் கிடையாது, க்ரோம் புக் மாதிரி கொடுத்துருவாங்க. இன்னொன்று ஸ்கூலில் அவங்க சொல்லித்தரும் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே வீடியோஸ் இதெல்லாம் வந்து மேம் வந்து அவங்களோட இதில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க அவங்க லேப்டாப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் வாங்க சொன்னாங்க. 2 ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி கொடுத்து 2மே உடச்சிட்டான். இப்போ இது 3வது. ஸோ E7 அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான் ஆன்லைனில் நான் ஆர்டர் போட்டேன் ஹர்ஷனுக்கு. செம்மையாக இருக்குது. அவனோட ஃபேவரட் ப்ளூ கலர், இங்கே பாருங்கள், அப்படியே ஷைனியாக சூப்பராக இருக்குது. இது வந்து இப்படி நம்ம இப்படி திருப்பி கேஸில் இப்படி வச்சுக்கலாம். ஒரு கேஸ் வாங்கி இப்படி அந்த கேஸில் நம்ம பவுச்சில் இப்படி வச்சுக்கலாம். அப்படி ஒரு பவுச் வாங்கினேன்.
ஆனால் அது இதுக்கு பத்தலைங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கினேன் ஹெட்ஃபோன்ஸ்க்குனே, பட்டு பத்தலை. இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது இப்படி போட்டுக்கலாம். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஹர்ஷன் வந்து ஒன்றுமே காது அடைச்ச மாதிரி இருக்குது. ஹர்ஷன் ஸ்கூலில் வந்து இதை வச்சு தான் படிக்க போகிறார் சார். 3 ஹெட்ஃபோன்ஸை உடச்சிட்டு 3ஆவது ஹெட்ஃபோன்ஸ் செம்மையாக இருக்குது. ஹர்ஷனுக்கு ஜாலி தான். இதுக்குள்ளேயும் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு பேண்ட்டு வாங்கினேன். ஒரு ஜீன் ரொம்ப ஜீன் கிடையாது, காட்டன் பேண்ட்டு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹர்ஷனோட பர்த்டேக்கு ஒரு ஒயிட் அண்டு காக்கி ஷார்ட்ஸ் வித் ஒயிட் ஷர்ட் ஹர்ஷனுக்கு வாங்கினேன். ஸோ அதே சேமாக இருக்கட்டும்னு அவருக்கும் ஒரு ஒயிட் ஷர்ட் ஆர்டர் போட்டேன். ஆனால் பேண்ட்டு போட மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த பேண்ட்டு வாங்கினேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, August 30th எங்களோட ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி, 12th வெட்டிங் ஆனிவர்சரி. 12th ஆமாம், 12th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதனால் எல்லோரும் சேமாக எல்லோரும் ஃபேமிலியாக சேமாக போடலாம். அது அப்படியே பழகிருச்சு. யாருக்கு பர்த்டேனாலும் வீட்டில் நாங்கள் 4 பேத்துக்கு, யாருக்கு பர்த்டேனாலும் 4 பேத்துக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி வாங்கி பழகிருச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரியே இப்போ ஆனிவர்சரினாலும் அப்படி தான் 4 பேத்துக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. ஸோ ஹர்ஷனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்டு காக்கி காம்பினேஷன். எனக்கும் பாப்பாவுக்கும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கும் எனக்கும் ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் மாதிரி ஆர்டர் போட்டோம். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு ஆர்டர் பண்ண ஒயிட் ஃப்ராகு. செம்ம க்யூட்டாக இருக்குது, ஃப்ளவராக போட்டு. காட்டன் தான். இதுக்கு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க கட்டிக்கிற மாதிரி. பாப்பா சைஸுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒல்லியாக இருப்பாள். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு வாங்கினேன். ஸோ சொன்னேன் இல்லையா, ஆன்லைனில் எது ஆர்டர் பண்ணால் லோ நெக்காக இருக்கும்னு, இதுக்காக தான் அந்த இது வாங்கினேன், இன்னர்ஸ். ஸோ இதுக்கும் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை வெட்டிங் ஆனிவர்சரிக்கு 4 பேருக்கும் ஒயிட் ட்ரெஸ் அந்த மாதிரி. அப்புறம் இந்த 2 வாங்கினேங்க, முக்கியமானது வாங்கினேன். என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சன்ஸ்க்ரீன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படினாலும் இங்கே சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் விற்கிது. நம்ம ஊரில் பரவாயில்ல ரேட்டெல்லாம். இங்கே அவங்க அங்கேருந்து இங்கே வந்து ஒரு 3 மடங்கு அதிகமாக தான் விற்கிறாங்க. ஸோ போட்டது இதெல்லாம் போட்டோம். ஒரு 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா சன்ஸ்க்ரீனும் போடலான்னு சொல்லிட்டு நான் இது 2 ட்ரை பண்ணதே இல்லை. இந்த காஸ்ரெக்ஸ் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இப்போ அந்த ஸ்னைல் மாய்ஸ்சரைசர்லாம் ரொம்ப, ஸ்னைல் மாய்ஸ்சரைசர் இல்லை, ஸ்னைல் சீரம் நினைக்கிறேன், அது ரொம்ப ஃபேமஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நான் வந்து இது விட்டமின் ஈன்னு போட்டிருந்தனால சரி ஓகே இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கி பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா யூவி அக்வாரிச் வெயிட்லெஸ் மாய்ஸ்சரைசர்னு போட்டிருக்கு, டெர்மலாஜிஸ்ட் டெஸ்டர்னு போட்டிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அக்வாரிச்னு போட்டதுனால நல்ல வாட்டரியாகவே இருக்குது. இது ஒரு மாதிரி சிட்ரஸ் ஸ்மெல் மாதிரி வருது, ஒரு மாதிரி மைல்டாக சிட்ரஸ் ஸ்மெல் வருது. ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீஸியாலாம் இல்லை, நல்லாயிருக்கு, சாஃப்டாக நல்லாயிருக்கு இந்த பயோரி. நெக்ஸ்ட்டு இந்த காஸ்ரெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது ஒரு மாதிரி க்ரீமியாக தான் இருக்குது. அது கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருக்குது, பட்டு க்ரீஸியாலாம் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், க்ரீஸியாலாம் இல்லை, நல்லாயிருக்கு. வாவ். இதுவும் ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் வருதுங்க. மைல்டான ஸ்மெல் மீன்ஸ் ரொம்ப மைல்டாக, ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஹெவி ஸ்மெல்லாம் இல்லை, இன்னொன்று ரெண்டுமே க்ரீஸியாக இல்லை, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நான் கண்டிப்பாக இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம்.
ஸோ ரெண்டுமே ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. க்ரீமும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஸ்மெல்லும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அந்த ஸ்மெல்லும் ரொம்ப ஹெவியாக ஒரு மாதிரி இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் அமேசானில் ஆர்டர் பண்ணி ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்லேருந்து எங்களுக்காக கேரி பண்ணி கொண்டு வந்தது. நாங்கள் ஐலாண்டில் இருக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப விலைவாசி அதிகங்க. நம்ம யூஎஸில் ஒரு $10 கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே அது வந்து $40 விற்பாங்க. அப்படியே ஒரு 3 மடங்கு அதிகமாக விற்பாங்க. நீங்கள் அமேசானில் போய் நான் செக் பண்ணும் போது அந்த சீரம்ஸ் க்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா $10-15 தான் இருக்கும். ஆனால் இங்கே $60 விற்கிறாங்க. நான் அதனால தான் இதோடு சேர்த்து 2 சன்ஸ்க்ரீனும் நான் போட்டதுக்கு காரணம் அதுதான். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டால் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் $75 $100 அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி அக்கேஷனில் போடுற காஸ்டியூம்ஸ்லாம் சொல்கிறேன் நான். ஸோ டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து சீப்பாக கூட கிடைக்கும். பட் அந்த டிஷர்ட்டும் நமக்கு வந்து செட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சரி ஓகே, வெட்டிங் டே வருது, ஆனிவர்சரி வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ட்ரெஸ்ஸும் ஆர்டர் போட்டேன். மெயினாக வந்து எனக்கு வந்து மைக்கும், தம்பிக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ், அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி இதெல்லாம் போட்டோமே, 2 சன்ஸ்க்ரீன் போட்டுடலாம், அப்படியே அந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு பவுச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் இந்த மைக்கில் இருந்து நான் வீடியோஸாக எடுக்க போகிறேன். கரெக்டாக வீடியோஸ் எடுத்து போஸ்ட் போடணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, என் வாய்ஸ் இல்லை, வாய்ஸ் வந்து இந்த மைக்கில் பேசும்போது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இட்ஸ் ஓகே. இதெல்லாம் தான் நான் அமேசானில் வாங்கினேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் யூடியூப் ப்ளாகர்ஸ் இல்லை நிறையா பேர் இந்த மாதிரி மைக் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மைக் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நானும் நிறைய தேடி சர்ச் பண்ணி வாங்கினது தான். நான் இங்கே பெரும்பாலும் நான் எதுவுமே வாங்கினதில்லை. ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு ட்ரெஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். அதுவே $100 ஆயிடுச்சு, $120 ஆயிடுச்சு. அவரோட பர்த்டேக்கு ஒரு நாள் ஷர்ட்டும் பேண்ட்டும் நான் வாங்கினது. ஸோ யோசிச்சுப்பாங்க, $120 நம்ம ஊர் காசுக்கு 10,000 ரூபா பக்கம் வரும். நம்ம 10,000 ரூபாய்க்கு எத்தனை ட்ரெஸ்ஸு வாங்கலாம் நம்ம ஊரில். ஸோ நான் இந்த 2 வருஷமாக ஊருக்கு போகாதது ரொம்பவே நான் ஊரை மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஷாப்பிங்கை மிஸ் பண்ணுறேன். பேசாமல் நம்ம ஊர்லேயே இருக்கலாம் போல். இங்கே இருந்துக்கிட்டு ஊர்லனா எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. இங்கே இருந்துக்கிட்டு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் போனால் ஊர்லேருந்து கொண்டு வர சொல்கிறது, இல்லைனா யூஎஸ் போனாங்கன்னா கொண்டு வர சொல்கிறது, இல்லைன்னா நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி கார்கோ மூலமாக இங்கே வாங்குறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ வேமா நான் வந்து இந்தியா வருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐலாண்ட் தமிழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க, எனக்கு என்னோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸோடு நான் உங்கள் கூட சந்திக்கிறேன். ஸோ பபாய் மக்களே, லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ.